வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவானதை தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 9 இடங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் வங்கதேச கடற்கரை பகுதியில் புயல் இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்று மணிக்கு 135 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, கடலூர், பாம்பன், தூத்துக்குடியில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதேபோல புதுச்சேரி, காரைக்காலிலும் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டில் பதுங்கிய சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. ஸ்ரீமதுரை சேமுண்டி பகுதியைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளி உபகரணங்களை வைக்க அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது பயங்கர உருமல் சத்தம் கேட்டதால் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார். அப்போது சிறுத்தை இருப்பதை பார்த்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் வந்து 9 மணி நேரம் போராடி மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் பேருந்தில் டிக்கெட் எடுப்பது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலரும் நடத்துனரும் ஆரத்தழுவி டீ குடித்து பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்து சமரசமாகினர். நாங்குநேரியிலிருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஆறுமுகபாண்டி டிக்கெட் எடுக்க மறுப்பதாக அப்பேருந்தின் நடத்துனர் வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ வைரலாகி மாநிலம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே மோதல் போக்கை உருவாக்கியது. இந்நிலையில் காவலர் ஆறுமுகபாண்டி மற்றும் பேருந்து நடத்துனர் இருவரும் நேரில் சந்தித்து சமரசமாகினர். ஒன்றாக டீ குடித்து ஆற தழுவி பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டனர். ரெண்டு துறையும் நண்பர்களா ரெண்டு துறையும் நண்பர்களா கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை தொடர்கிறது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் மீண்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, நம்மருவி, மாசிலா அருவி ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி, புலியருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து வெள்ளிக்கிழமையன்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை புலியருவி, ஐந்தருவியில் நீர்வரத்து குறைந்தது. இதையடுத்து தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் ஆடி பாடி குளித்தனர். எட்டு நாள் கழித்து இப்போ தான் இங்கே திறந்துருக்காங்க. நாங்கள் இங்கே நிறையா அருவிக்கு போயிருந்தோம். இங்கே இப்போ திறந்தாங்க. இந்த நைட் டைமில் குளிக்க நல்லா ஜாலியாக இருக்குது. இங்கே ரொம்ப நைட்டில் இருக்கிறது நல்லா ஜில்லுன்னு ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ஜாலியாக இருக்குது. ஏற்காடு மலர் கண்காட்சி வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் மேற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 7 லட்சம் வண்ண மலர்களால் பல்வேறு வகையான உருவங்களால் வடிவமைக்கப்பட்டது. இன்றுடன் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நிறைவு பெற இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு இணங்க மலர் கண்காட்சி மட்டும் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மலர் கண்காட்சி தவிர இதர கோடை விழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இதனிடையே கோடை விழாவின் ஒரு பகுதியாக வளர்ப்பு பிராணிகள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சேலம் மாநகர் காவல்துறை நாய்கள், ரயில்வே பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நாய்கள் மற்றும் மத்திய சிறைச்சாலையைச் சேர்ந்த நாய்களும் கலந்து கொண்டு பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்தன. உதகை அரசு ரோஜா பூங்காவில் கண்காட்சி முடிந்த பிறகும் நுழைவு கட்டணம் குறைக்கப்படாமல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உதகை அரசு ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி ரோஜா கண்காட்சி தொடங்கியது. இந்த கண்காட்சி கடந்த 22ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. ரோஜா கண்காட்சிக்காக நுழைவு கட்டணம் பெரியோர்களுக்கு 100 ரூபாயாகவும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயாகவும் உயர்த்தி வசூலிக்கப்பட்டது. ஆனால் ரோஜா கண்காட்சி முடிந்த பின்னும் நுழைவு கட்டணம் குறைக்கப்படாமல் உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. டிக்கெட்ஸ் விலையும் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்குற அளவுக்கு இல்லைங்கும் போது இங்கே ப்ரைஸ் டிக்கெட்ஸில் கொஞ்சம் நார்மலாக விலை கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரோஸெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் அது மாதிரி. அப்புறம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். லோக்கலில் இருக்கனால 100 ரூபா வச்சுருக்காங்க, 50 ரூபா சின்ன பசங்களுக்கு. இன்னும் அதை கம்மி பண்ணல, அது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் நடைபெற்ற மீன்கள் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரையண்ட் பூங்காவில் மீன் கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. இதில் பிளவஹான், அரவணா, பிரானா, கேட்ஃபிஷ், ஆஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வண்ண மீன்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படமும் எடுத்து மகிழ்கின்றனர். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிறதோட இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இங்கே நிறைய ஆமைகள் சின்ன சின்னதாக இருக்குது, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஃபிஷ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சின்ன மீன்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. டாட்டா ஐஸு, கிராப்பு, இறால் எல்லாமே இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் பார்க்கலாம் ஃபேமிலியோட, நல்லா இருக்கும். சென்னை அடுத்த ஆவடியில் தனியார் பள்ளி பேருந்து ஆய்வின் போது மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கால் வைத்ததுமே பேருந்து படிக்கட்டு உடைந்து தொங்கியது. ஜூன் மாதம் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆவடி, பூவிருந்தவள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்குட்பட்ட 65 தனியார் பள்ளிகளின் 395 வாகனங்கள் சோதனைக்கு கொண்டு வரப்பட்டன. அப்போது திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் ஒரு பேருந்தில் ஏறியதும் அதன் படிக்கட்டு உடைந்து விழுந்தது. அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு திருவாரூர் ரயில் நிலையத்தில் உணவகம், ஏடிஎம் மையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் ரயில் நிலையம் முன்மாதிரி ரயில் நிலையமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ரயில் நிலையத்தின் வெளிப்புற தோற்றம் போன்றவை புத்துருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ரயில் நிலையத்தில் ஏடிஎம் மையம், உணவகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு ஏடிஎம் வசதி இல்லை, ஒரு சாப்பிட்னு வச்சுங்க 3ஆவது பிளாட்ஃபார்ம் போக வேண்டியிருக்கு. தரமான உணவகம் இல்லை, அதை ஏற்படுத்தணும். ஏடிஎம் வசதி ஏற்படுத்தணும். வயசானவங்க போகிறதுக்கு ஒரு எக்ஸிலேட்டர் இன்னும் ரொம்ப நாளாக கிரிக்கெட் இருக்கும், அது கிடையாது. தென் மாவட்டத்துக்கு இங்கேருந்து ட்ரெயினே கிடையாது. கன்னியாகுமரி ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், எதுவுமே ட்ரெயின் கிடையாது. ஏற்கனவே இந்த கொல்லம்னு இங்கேருந்து போயிட்டு இருந்துச்சு மத்தியானத்தில். அந்த ட்ரெயினை இங்கேருந்து இயக்கணும். காலையில் 8 மணிக்கு பிறகு சாயங்காலம் 2:15 தான் ட்ரெயின்.